வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்றைக்கி நம்ம வரகரிசி பொங்கலும் அதுக்கேற்ற மாதிரி சாம்பாரும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு அரை கப் வரகரிசி எடுத்துக்கோங்க. இது நீங்கள் கொஞ்சம் நேரம் ஊற வைக்கணுனாலும் ஊற வைக்கலாம், இல்லை அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதோட 1/4 கப் பாசிப்பருப்பு, மொத்தமாக சேர்த்து 3/4 கப் வரணும். இதை தண்ணியில் நல்லா சுத்தம் பண்ணிடுங்க. சுத்தம் பண்ணியாச்சுன்னா இதில் 1 கப் தண்ணி சேருங்க. பின்னாடி நம்ம இன்னும் கூட தண்ணி சேர்க்க போகிறோம். இது ஒரு 15லேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் ஊறட்டும். ஊறின அரிசி பருப்பை தண்ணியோட குக்கருக்கு மாற்றுங்க. இப்போது தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாமா? இன்னும் ஒரு 2 கப் கூட தண்ணி சேர்க்குறேன். 3/4 கப் அரிசி பருப்புக்கு மொத்தமாக 3 கப் தண்ணி. இதோட தேவையான அளவு உப்பும் சேர்த்துடலாம். இதை மூடி போட்டு நம்ம ப்ரெஷர் குக் பண்ண போகிறோம். மொத்தமாக 3 விசில் விட்டு எடுக்கணும். வரகரிசி சீக்கிரம் வெந்துடும். அரிசியும் பருப்பும் இங்கே நல்லா குலைவாக வெந்துருச்சு. இதை ஒரு தடவை கலந்து விட்டுட்டு நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். மசிக்கணும்னா கூட கரண்டியை வச்சு நல்லா மசிச்சு விட்டுருங்க. சூடோடு மசிச்சு விட்டிங்கன்னா ஈஸியாக மசிஞ்சிரும். அடுத்ததாக தாளிப்பு 1 டீஸ்பூன் நெய்யில் கொஞ்சமாக முந்திரி பருப்பு வறுத்துக்க போகிறோம். ஒரு 5-6 முந்திரி பருப்பு இருந்தால் கரெக்டாக இருக்கும். அதை நல்லா செவக்க வறுத்துருங்க. பருப்பு வறுபட்டுருச்சுன்னா நறுக்குன கருவேப்பிலை சேர்த்து வறுத்துடணும். இது ரெண்டும் வறுபட்டுருச்சு. இப்போ நெய்யை விட்டுட்டு பருப்பையும் கருவேப்பிலையும் மட்டும் எடுத்து பொங்கலோட சேருங்க. மிச்சம் இருக்கிற அந்த நெய்யில் 1/2 டீஸ்பூன் மிளகு சேர்த்து வறுத்தரலாம். மிளகு வறுபட்டதும் 1/2 டீஸ்பூன் சீரகம். ரெண்டும் வறுபட்டுருச்சுன்னா இதை நெய்யோட பொங்கலில் சேர்த்து கலந்து விட்டுருங்க. இதை கலந்து விட்டாச்சுன்னா சுவையான வரகரிசி பொங்கல் ரெடி. இருக்கிற மில்லட்லேயே வரகரிசி கொஞ்சம் டேஸ்டாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒயிட் ரைஸ் மாதிரி தான் இருக்கும். நம்ம நார்மல் பொங்கலுக்கும் இந்த பொங்கலுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்காது. சாம்பாரோடு சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு மீடியம் பவுல், அதாவது ஒரு 200 கிராம் வரகரிசி பொங்கல் கிட்டத்தட்ட 354 கேலரிஸ். இதில் 13.5 கிராம் ப்ரோட்டீன், 9.5 கிராம் ஃபேட், 44 கிராம் கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் 16.4 கிராம் ஃபைபர் இருக்குது. அடுத்ததாக நம்ம காய்கறிகள்லாம் சேர்த்து வரகரிசி பொங்கலுக்கு ஏற்ற மாதிரி சாம்பார் வச்சிடலாம். ஒரு 3/4 கப் துவரம் பருப்பு எடுத்துக்கோங்க. அதை தண்ணியில் சுத்தம் பண்ணிடுங்க. சுத்தம் பண்ண துவரம் பருப்பை அப்படியே குக்கருக்கு மாற்றிடலாம். 3/4 கப் துவரம் பருப்புக்கு 3 கப் தண்ணி. இதை ஒரு 3லேருந்து 4 விசில் விட்டு எடுத்துடலாம். இதோ பருப்பு நல்லா மசிய வெந்துருச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்ததாக ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் விடுங்க. இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து. கடுகு வெடிக்கட்டும், உளுந்து நல்லா வறுபடட்டும். கடுகு வெடிச்சிருச்சுன்னா 1/2 டீஸ்பூன் சீரகம். இதோட கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து லைட்டாக வறுத்துட்டு ஒரு கை சின்ன வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கோங்க. சின்ன வெங்காயத்தை கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு நம்ம காய்கறிகள் எல்லாம் சேர்த்துடலாம். ஒரு நறுக்குன முருங்கைக்காய், ஒரு கேரட், 2 இல்லைன்னா 3 கத்திரிக்காய் இதெல்லாம் கொஞ்சம் நேரம் எண்ணெயிலே வதக்கிக்கலாம். காய்கறிகள் எண்ணெயில் வதக்குனிங்கன்னா கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான். இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் இதையும் சேர்த்து கலந்து விட்டுருங்க. இதில் இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். பெரிய தக்காளியாக இருந்தால் 1 சேருங்க, சின்னதாக இருந்தால் 2 சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இதோட தேவையான அளவு உப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி, 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் இதெல்லாம் சேர்த்து கலந்து விடுங்க. மசாலாலாம் கொஞ்ச நேரம் இந்த எண்ணெயில் வதங்கட்டும். வதக்கிட்டிங்கன்னா 1 கப் தண்ணி சேர்த்து காய்கறிகளை இப்படியே வேக விடுங்க.
இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு முதல்ல கொதிக்க விடுங்க. கொதி வந்ததும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு 5 நிமிஷம் குக் பண்ணுங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓரளவுக்கு காய்கறிகளெல்லாம் வெந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் வேக வச்சு வச்சுருக்கிற பருப்பை சேர்த்துடலாம். ஒரு எலுமிச்சம்பழ சைஸ் புளியை தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் ஊறிச்சுன்னா கரெக்டாக இருக்கும். அதை நல்லா கரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. அதை இப்போ இதில் சேர்க்க போகிறோம். புளி தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ எல்லாத்தையும் கலந்து விட்டு கொதிக்க விட்டுறலாம். சாம்பாரோட கன்சிஸ்டன்சி செக் பண்ணிக்கோங்க. கெட்டியாக இருந்துச்சுன்னா வேணுங்கிற அளவு தண்ணி சேர்த்து அதை டைல்யூட் பண்ணிக்கோங்க. இதோட நறுக்கின கொத்தமல்லியும் சேர்த்து கலந்து விட்டுருங்க. இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ இன்னும் கொஞ்சம் கூட நறுக்கின கொத்தமல்லி இலையை சேர்த்து ஃபினிஷ் பண்ணிடுங்க. இதோ நம்மளோட சாம்பார் ரெடி. நம்ம ஒரு 3/4 கப் சாம்பார் எடுத்துக்க போகிறோம். இதில் 7 கிராம் ப்ரோட்டீன், 4 கிராம் ஃபேட், 20 கிராம் கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் 4 கிராம் ஃபைபரும் இருக்குது. சுட சுட வரகரிசி பொங்கலில் சுட சுட சாம்பாரை ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்.